ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐநூ எடுத்தோனி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்கான ப்ரொமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது இங்கே நடேசன் யோசிக்கிறாங்க, என்ன நிலா திரும்ப திரும்பவும் அந்த விஷயத்தை பற்றி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை நம்ம வாயாலே அவள் சொன்ன மாதிரி உண்மையை வர வச்சுருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. நடேசன் நிலாவும் உள்ளே போயிட்டு கண்டிப்பாக நான் அவர் பல்லவனுடைய அம்மாவை எப்படி கூட்டிகிட்டு வந்தார் அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்காமல் விட மாட்டேன். அந்த ஆர்வம் எனக்கு நிறையவே இருக்குது, நான் அதை சீக்கிரமாக கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி நிலாவும் மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவனுக்கு டேப்லெட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறாங்க. ஜுரம் அதிகமாகிட்டே இருக்குது, நீ டேப்லெட் போடு, அப்போ தான் செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் டேப்லெட் போட்டு கொடுக்குறாங்க. நான் உனக்கு ஏதாச்சும் செஞ்சு கொடுக்கட்டுமா, காஃபி இது போட்டு கொடுக்கட்டுமா, தலை வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு சூடாக ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்குறாங்க நிலா. அதுக்கப்புறம் இவருமே ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருக்காரு. உடம்பெல்லாம் அசதியாக இருக்கும். நம்மளால தானே இவருக்கு இந்த பிரச்சனை, அவங்க ரவுடிங்க நிறைய அடிச்சிருப்பாங்க போல இருக்குது, கஷ்டமாக இருக்கும், இவ்வளோ நேரம் தூங்கிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குமே சோழனுக்குமே நிலா காஃபி போட்டு ஆக்சுவலி அவங்க இருக்கிற 4 பேருக்குமே காஃபி போட்டுட்டு ஆளுக்கு ஒரு கஃபா குடிக்கிறாங்க. இப்போது இங்கே சோழனையே எழுப்பி சோழனுக்கும் காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்னங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் அசதியில் தூங்கிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் உங்களை எழுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் இங்கே பல்லவனுமே காஃபி குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு திரும்பவும் படுத்துடுறாங்க. நான் இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கிறானி அப்படின்னு சொல்லிட்டு, நீ தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் ஃபீவர் செட் ஆகிடும், நீ படுத்துக்கோ பல்லவா அப்படின்னு நீலா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் நடேசனுமே என்ன காஃபியெல்லாம் எடுத்துகிட்டு கொடுக்குறா, இப்போ பேப்பரில் படித்த மாதிரி ஏதாச்சும் இருக்குமோ, ஏதாச்சும் கலந்து கொடுத்துட்டு நம்மக்கிட்ட உண்மையாக வாங்கலான்னு பார்க்குறாளோ அப்படின்ற மாதிரியுமே நடேசன் யோசிக்கிறாங்க. என்ன அங்கிள் காஃபியவே ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே குடிக்கிறீங்க, அதிலலாம் எதுவும் இல்லை, வெறும் காஃபி மட்டும்தான் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மனசில் நினச்சதை நேரில் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. என்னம்மா எப்படியோ என்கிட்ட உண்மையாக வாங்கிடுவேன்னு பேசிக்கிட்டே இருக்க, எப்படி வாங்கிடுறேன் நானும் பார்க்குறேன் அப்படின்னு நடேசன் சொல்கிறாங்க. பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இங்கே இவங்க 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காங்க, நிலாவும் நடேசனும் அதுக்கப்புறமா அங்கே சேரன் பார்த்தீங்க அப்படின்னா சைட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது சோழனுக்கு நடந்த விஷயங்களவே யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல்லவனுக்குமே உடம்பு எப்படி செட் ஆகிருக்குமா இல்லையா, அவனுக்கு ஃபீவர் வேறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் பற்றி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறாங்க. நிலாவுக்கு கால் பண்ணுறாங்க, பல்லவனுக்கு ஃபீவர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சரியாயிடுச்சுன்னு, நான் டேப்லெட் வாங்கிட்டு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணிலா, நீ போனியா, நீ எதுக்காக வெளியில் போன அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நான் போல், அங்கிளை வாங்கிட்டு வர சொன்னேன் அப்படின்னு. அவர் போயிட்டு வாங்கிட்டு கொடுத்தாரா அப்படின்னு. ஆமாண்ணே அவர் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு. சரிப்பா, அதுதான் பல்லவனுக்கு எப்படி இருக்குன்னு கேட்கலான்னு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஓகே தானே, நான் பார்த்துக்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு பக்கம் அவங்கவுங்க பாட்டுக்கு வேலையை பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம் அந்த சைடில் நம்ம மனோகரும் தாசும் பயங்கர கோவத்தில் இருக்காங்க இவங்க மேலே. இப்படி நடக்கணும் நம்ம யாருமே எதிர்பார்க்கலையே, கடைசி நிமிஷத்தில் எல்லா பிளானுமே சொதுப்பிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மனோகர் பயங்கர கோவத்தில் இருக்க. இன்னொரு பக்கம் இங்கே தாஸுமே சோழன் அவரை அடித்ததை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி கோவத்திலே இருக்காங்க. சே அப்படின்னு சொல்லி சோஃபாவெல்லாம் கையில் குத்துறாரு, அப்படியே டென்ஷன் ஆகுறாரு. டே என்னடா இப்போது அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க. பா அந்த டிரைவர், ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் என்ன அடிக்கிறான், நீங்கள் பார்த்துக்கிட்டு அமைதியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்னடா பண்ண முடியும், நம்ம போட்ட பிளான் தான் சொதப்பிடுச்சு, அது மட்டும் சொதப்பாமல் இருந்தால் இந்நேரம் அவன் ஆட்டம் க்ளோஸ் ஆகிருக்கும், இந்நேரம் அவன் செத்து போயிருப்பான், ஆனால் இப்படி நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் அவன் அடி என்னால் தாங்க முடியலப்பா அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்க. ஏதாச்சும் பண்ணணும், நம்ம இதோட அமைதியை விட்டுறக்கூடாது, அடுத்து என்ன பண்ணணும்னு நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் நிலாவை என்ன பண்ணலாம், எப்படி பிரித்து கூட்டிகிட்டு வரலாம், சோழனை எப்படி பழி வாங்கணும் அப்படின்னு அடுத்த கட்டத்துக்கு போயிடுறாங்க மனோகரும் தாசும் தேனுமே பார்த்தீங்க அப்படின்னா, என்னங்க இப்படி ஆயிடுச்சு, அவன் நம்ம பையனை அடிச்சது தப்பு இல்லை, நீங்கள் அவனை கேட்டிருக்கலாம்ல என்ன ஏதுன்னு, நீங்களும் பார்த்துட்டு அமைதியாக இருந்தீங்க, பாருங்கள் தாஸ்க்கு எப்படி அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இருக்காதா பின்ன, நாம் அவனை கடத்தி வச்சு கொலை பண்ண ட்ரை பண்ணோம், அந்த ஆதங்கத்தில் அவன் பேச தானே செய்வான், அடிக்க தானே செய்வான், என்ன பண்ணுறது, அவன் இடத்துல நாம் இருந்து பார்த்துருந்தா தெரிஞ்சுக்கும், என்ன நம்மளுடைய பொண்ணு நமக்கு கஷ்டமாக இருக்குது பிரிஞ்சு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, வேறு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் சரியாயிடும், அதுக்கான பதிலடி நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி இங்கே மனோகர் பார்த்திங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே
வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ரொம்பவே வந்துட்டு எல்லோரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன் எல்லோரும் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காலையிலே பிரைட்டாக இருங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே முக்கியமாக வந்து பாண்டியன் தான் வந்துட்டு ரொம்ப அப்செட்லேயே இருக்காங்க. ரொம்ப டென்ஷனாக, அதாவது கடையில் வந்து வானதி பேசிட்டு போன விஷயத்தினாலே வந்துட்டு ரொம்ப ஃபீலிங்காக இருக்காங்க. நம்ம வந்துட்டு அவகிட்ட அப்படி பேசியிருக்கக்கூடாதோ, தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போது எங்கள் வீட்டில் வந்து கேட்குறாங்க. சோழன், பல்லவன், நிலா எல்லாருமே கேட்குறாங்க, ஏன் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பாண்டியன் வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கேங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, வேலை டென்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா என்ன அப்படி வேலை டென்ஷன் அப்படின்னு. ஒன்றும் இல்லைண்ணா, நடையில் நிறைய வேலை இருக்குது, நான் கிளம்புறேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் கிளம்பி அவசர அவசரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ என்னவா இருக்கும் அப்படின்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க. அப்போ பல்லவன் வந்து சோழன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரி உங்களை நாங்கள் தேடிட்டு வரும்போது அண்ணனுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருந்துச்சு. அண்ணன் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுச்சு. ஒருவேளை அந்த ஃபோன்னால தான் இப்போ டென்ஷனாக இருக்குமோ என்னவோ தெரியல. அந்த ஃபோன் யார் பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி யாரடா இருக்க போகுது, ஒரு வேளை வானதி தான் ஃபோன் பண்ணியிருப்பாங்களோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவனுமே சொல்கிறாங்க. அவருக்கு ஏதோ டென்ஷன், விடுங்களே, முடிஞ்சால் உங்களால் அவருக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி ஹெல்ப் பண்ணுற வழியை பாருங்கள், அவர் கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு நிலாவும் சொல்கிறாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனுமே வந்து சொல்லிடுறாங்க. அடுத்தபடியாக இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக வானதிக்கிட்ட போகிறாங்க. நாம் இப்படி பேசியிருக்கக்கூடாது, நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. அவங்க வந்துட்டு கால் எடுக்கவே மாட்டேன்றாங்க. இவர் வந்து மெசேஜும் பண்ணுறாரு, என்ன பண்ணுற, எங்கே இருக்க, சாப்பிட்டியா, ஏன் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற அப்படின்லாம் வந்து நிறைய மெசேஜ் பண்ணுறாங்க. உடனே வந்து வானதி எல்லாத்தையுமே பார்த்துடுறாங்க. ஆனால் பாண்டியன் பண்ண மாதிரி அவங்களுமே வந்து மெசேஜ் எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் காலேஜுக்கு அந்த வழியாக போகிறாங்க. இவர் வந்துட்டு அவங்க வழக்கமாக போகிற இடத்துல வந்து வெயிட் பண்ணுறாங்க. எப்படியும் இந்த இடத்துக்கு தானே வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது வானதி வந்துட்டு பாண்டியனை பார்த்து போய்கிட்டே இருக்காங்க. நில்ல ஒரு நிமிஷம், நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், நீ போய்கிட்டே இருக்க, என்ன ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேன்ற அப்படின்னு. இப்போ எதுக்காக இங்கே வந்த, ஏன் நீ என்னுடைய மெசேஜை பார்த்துட்டு ஃபோன் பண்ணியா இல்லை மெசேஜ் பண்ணியா? நானும் இதே மாதிரி தான் நான் மெசேஜ் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போ எனக்கு எப்படி இருந்திருக்கும், உனக்காக விடிய நான் வெயிட் பண்ணி மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ ஒரு வார்த்தை ஃபோன் எடுத்து என்ன ஏதுன்னு கூட சொல்லலை. கடையில் வந்து கேட்க வந்த, கத்துறல்ல நீ, எப்படி பேசுன நீ, போய்கிட்டே இரு, திரும்பவும் வர வேணாம் அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் எதுக்காக உங்ககிட்ட பேசணும், நான் வரமாட்டேன், நான் பேச மாட்டேன், நான் ஃபோன் எடுக்க மாட்டேன், நீ உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு உன்னுடைய வேலை தானே முக்கியம் அப்படின்னு இங்கே வானதி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டதும் இங்கே பாண்டியன் இருக்கிட்டே, இங்கே பாரு, நான் பேசினால தான் தப்பு தான், நான் அந்த டென்ஷனில் இருந்தபோது அப்படி என்னோட டக்குன்னு முடிவு எடுத்துட முடிஞ்சிச்சு, அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு, சாரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மன்னிப்பு கேட்டுட்டு சாரி கேட்டால் எல்லாம் முடிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு வானதி வந்து கோவப்படுறாங்க. இங்கே பாரு, நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பாண்டியன் வந்துட்டு எப்படியும் அவங்க சமாதானப்படுத்தினாலும் சமாதானம் ஆக மாட்டாங்க. அவங்களுடைய குணம் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் அவளுக்கு நம்ம ஏதாச்சும் சர்ப்ரைஸ் கொடுப்போம், ஒரு கிஃப்ட் கொடுப்போம், அதுக்கப்புறம் அவள் கண்டிப்பாக மாறிடுவா, எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஏற்கனவே வந்துட்டு வானதிக்காக ஒரு கிஃப்ட் வந்து வாங்கி வச்சுருக்காங்க. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ரிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாங்கி வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் இங்கே பாரு, நான் உனக்காக ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் கிளம்பிட்டு இருக்கேன், எனக்கு காலேஜுக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே பாரு, நில்லு ஒரு நிமிஷம், நான் பேசினது தப்பு தான், நான் வேறு ஒரு டென்ஷனில் இருந்தேன், நீ அப்போ ஃபோன் பண்ணி நான் கால் அட்டன் பண்ணி விஷயத்த சொன்னேன், வேலை இருக்குது அப்படின்னு சொன்னபோது கூட நீ கேட்கல, அதனால தான் நான் வேறு வழி இல்லாமல் அப்படி பண்ணிட்டேன், சாரி, இங்கே பாரு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதியோடைய கையை பிடிக்கிறாங்க. வானதியோடைய கையை பிடிச்சதும் வானதி டக்குன்னு ஸ்டாப் ஆகிடுறாங்க. அப்போது திரும்பி பார்த்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் நில்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கல, நீ போய்கிட்டே இருக்க அப்படின்னு, என்னென்னு சீக்கிரம் சொல்லு அப்படின்னு மனசுக்குள்ளே ஒன்று வச்சுட்டு வேறு மாதிரி பேசுகிறாங்க வானதி. அதுக்கப்புறம் சரி சீக்கிரம் சொல்லு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நான் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கல, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பாண்டியன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வாங்கி வச்சுருந்த கிஃப்ட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா வானதிக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. என்ன இது, என்ன நேற்று பேசின பேச்சுக்கு இதை கொடுத்து சமாதானப்படுத்தலான்னு பார்க்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படியும் வச்சுக்கலாம், அதுக்காக தான் வச்சுக்கோயே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. அப்படி என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் வந்துட்டு அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே கீழே முட்டி போட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்த்தா ரிங்க. அதை பார்த்ததும் வானதியுமே ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. இது எதுக்காக இப்போ என்கிட்ட காட்டுற அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்ன பேசிகிட்டு இருக்க, நான் இதை உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதியோடைய கையை பிடிச்சி நம்ம பாண்டியன் வந்து அந்த ரிங்கை வந்து போட்டு விடுறாங்க. இங்கே பாரு,
நான் பேசினது தப்பு தான், சாரி, இனிமேல் எந்த காரணத்தை கொட்டும் நான் உங்ககிட்ட அப்படி பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மன்னிச்சிடு அப்படின்னு இங்கே அந்த ரிங் வந்து அவங்களுடைய கையில் போயிட்டு விடுறாங்க. அதை போட்ட உடனே இங்கே வானதிக்கே வந்துட்டு இனிமேல் அவன் அப்படி பண்ண மாட்டான், நமக்காக தான் இருக்கான், அவன் ஏதோ டென்ஷனில் அப்படி பேசிட்டான் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்குமே வந்துடுது. அதனால அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சமாதானம் ஆயிடுறாங்க. சரி எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்கிட்ட பேசுவில்ல அப்படின்னு பாண்டியன் வந்து கேட்குறாங்க. சரி சரி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் அவங்க பாட்டுக்கு ஜாலியாக வந்து பேசிக்கிட்டே போகிறாங்க. என்ன திடீர்னு ரிங்லாம் போயிட்டு விட்டேன், நான் இதை என்னோட என்கேஜ்மெண்ட் மோதிர மாதிரி நினச்சிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நீ அந்த லெவலுக்கு போயிட்டேன், நான் உன்னை எதை சமாதானம் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்து போட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, ஒரு பொண்ணுக்கு முதல்ல ஒரு ஆண் வந்துட்டு ரிங் போட்டு விட்டாங்க அப்படின்னா அது என்கேஜ்மெண்ட் மோதிரமாக மட்டும்தான் இருக்கும், இந்த மோதிரத்துக்கு அர்த்தம் பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறேன், நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன இந்த விஷயம் கூட தெரியாதா, இது தெரியாமல் தான் என்கிட்ட ரிங்க போட்டியா, ஏன் அப்படின்னா கழட்டிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியெல்லாம் இல்லை, இது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுதான் இங்கே வானதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது சீக்கிரமாக உங்கள் வீட்டில் பேசு, நாம் 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கலாம், நானும் என்னுடைய வீட்டில் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து வானதி பேசுகிறாங்க. ஏன் இவ்வளோ அவசரப்படுறேன், நீ முதல்ல காலேஜெல்லாம் படித்து முடி, அதுக்கப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியன் வந்து சொல்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நானும் உனக்காக எவ்வளோ நாள் வேணாலும் வெயிட் பண்ணிடுவேன், இந்த மோதிரம் ஒன்று போதாதா எனக்கு அப்படின்ற மாதிரி இங்கே வானதி வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் இவங்க 2 பேரும் சமாதானம் ஆகி ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு சோழன் வந்துட்டு நிலாவை எப்படியெல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணி நிலா சோழனுடைய பக்கம் நிலாவை இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிலா கிட்ட பேசி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.